நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் தேதி மற்றும் அதற்கான கால அட்டவணையை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் எதன் காரணமா ஒத்திவைக்கப்பட்டிருக்கு? பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள், குறிப்பாக மத்திய அமைச்சர்களாக இருப்பவர்களிடம் ஆலோசனை நடத்த வேண்டும், நடத்தி பின்னர் முடிவெடுக்கலாம் என்கிற காரணத்துக்காக இன்று நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரை எப்போதிலிருந்து எப்போது வரை நடத்துவது என்பது பற்றிய இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி நவம்பர் மாதத்திலே 2 முறை வெளிநாட்டு பயணம் செய்ய இருக்கிறார். அவர் யுனைடெட் கிங்டம்க்கு 12, 13, 14 ஆகிய தேதிகளிலே செல்ல இருக்கிறார். ஆனால் அதனால் அதிகம் பிரச்சனை இல்லை. நவம்பர் இறுதியிலே தான் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரை கூட்டுவதாக அரசு ஆலோசித்திருக்கிறது. அந்த சமயத்திலே நவம்பர் 23, 24, 25 ஆகிய தேதிகளிலே பிரதமர் நரேந்திர மோடி சிங்கப்பூர் செல்வதாக பயணத்திட்டம் இருக்கிறது. ஆகவே கூட்டத்தொடர் அந்த சமயத்திலே தொடங்காதபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே இறுதி முடிவை பல்வேறு விஷயங்களை கலந்தாலோசித்து முடிவு செய்யலாம் என மூத்த அமைச்சர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். வெங்கையா நாயுடு, அருண் ஜேட்லி, ராஜ்நாத் சிங் ஆகியோர் ஆலோசனையிலே பீகார் தேர்தல் தற்போது நிலவரம் என்ன என்பதையும் கணித்து, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மூத்த அமைச்சர்களின் வெளிநாட்டு பயணங்கள் என்ன, கூட்டத்தொடரை நவம்பர் இறுதியிலே ஆரம்பித்து டிசம்பர் இறுதிக்குள் முடிப்பதற்கு எந்த தேதிகள் சரியாக இருக்கும் போன்ற விஷயங்களை எல்லாம் கணித்து எத்தனை நாள் கூட்டத்தொடர் நடத்த வேண்டும் என்பதை பற்றி இறுதி முடிவுகளை எடுக்க இருக்கிறார்கள். ஆகவேதான் இன்று எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை. கணபதி, நடப்பு நாடாளுமன்றத்தோட குளிர்கால கூட்டத்தொடர் எப்போ தொடங்கும்னு கூறப்படுது, அது பற்றிய தகவல் இருக்கா? ஆரம்பத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த அமைச்சர்கள் சொல்லியது என்னவென்றால், நவம்பர் 23க்கு முன்பாகவோ அல்லது ஓரிரு நாட்கள் பின்பாகவோ மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். நவம்பர் 23 என்பது திங்கட்கிழமை. அந்த சமயத்திலே பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு பயணம் செல்ல வேண்டியிருப்பதால் ஒன்று இந்த கூட்டத்தொடரை நவம்பர் 23க்கு முன்பாகவே ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் முதல் நாளன்று பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அறிக்கையை அளிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு தேவை என்று அந்த அறிக்கையிலே சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போதும் இதே போன்ற நடைமுறையை கடைபிடித்தார். ஆகவே நாடாளுமன்ற கூட்டத்தின் முதல் நாளன்று பிரதமர் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆகவே அவர் வெளிநாட்டு பயணம் செய்யும் நாட்களிலே கூட்டத்தொடர் தொடங்காது. அதற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ தான் தொடங்கும். இதை தவிர இந்த கூட்டத்தொடரிலே என்னென்ன விஷயங்களை விவாதிக்க வேண்டும், ஏற்கனவே நடந்த கூட்டத்தொடரில் நடந்தது போல இந்த கூட்டத்தொடரிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குமா, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளை முடக்குமா போன்ற பல்வேறு விஷயங்களை தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன அறிவுரை வழங்குகிறார்களோ அதன் அடிப்படையிலே என்டிஏ தலைவர்களையும் கலந்தாலோசித்து பின்னர் மூத்த மத்திய அமைச்சர்கள் இது பற்றிய முடிவை எடுக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக பிரதமர் நரேந்திர மோடியே என்ன அறிவுரை சொல்கிறாரோ அதன் அடிப்படையிலே இறுதி முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சட்ட மசோதாக்கள் தொடர்பாக நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒப்புதல் வழங்கப்பட்டது, அது பற்றி தகவல் இருக்கா? நிச்சயமாக இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே அமைச்சரவை கூட்டம் நடந்தது. CCEA என்று சொல்லப்படும் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் கூட்டமும் நடந்தது. CCPA என்று சொல்லப்படும் அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் கூட்டமும் நடந்தது. இதிலே மத்திய அமைச்சரவையிலே முக்கிய அமைச்சர்கள் அனைவருமே பங்கேற்றார்கள். குறிப்பாக வெங்கையா நாயுடு, ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி ஆகியோர் இந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள். இதன் பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பற்றிய முடிவை பின்னர் எடுத்துக்கொள்ளலாம் என்று அடுத்த வாரத்துக்கு ஒத்திவைத்துவிட்டு மற்ற விஷயங்களை முடிவு செய்தார்கள். அதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால், மாலத்தீவு நாட்டுடன் சட்டவிரோதமான செயல்களை தடுப்பது சம்பந்தமான ஒரு சட்டம், எகிப்து நாட்டுடன் கடல் போக்குவரத்து சம்பந்தமான ஒரு ஒப்பந்தத்துக்கான இன்றைய ஒப்புதல் ஆகியவை முடிவு செய்யப்பட்டன. இதை தவிர ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் என்று சொல்லப்படும் தொழிற்சாலைகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான சட்டத்திலும் திருத்தம் கொண்டு வரலாம், அதை
தொழிற்சாலைகளுக்கு சுலபமாக்குவதற்கான வழிமுறையை மேற்கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர தீபாவளி போனஸ் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு வழங்கும் போது அதை உயர்த்தி கொடுப்பதற்கான ஒரு ஒப்புதலும் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பல்வேறு முக்கிய முடிவுகள் வந்திருக்கின்றன. ஆனால் எந்த முடிவுமே இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இன்று பிற்பகலிலே இந்த அறிவிப்புகள் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் குளிர்கால கூட்டத்தொடர் பற்றி அறிவிப்பு வராது என்றால் அந்த முடிவு எடுக்கப்படவில்லை. முடிவு எடுக்காத சமயத்திலே அது போன்ற அறிவிப்புகளை செய்வதில்லை. மற்ற எந்தெந்த முடிவுகளை மத்திய அமைச்சரவை எடுத்திருக்கிறதோ அது பற்றிய அறிவுகள் விரைவிலேயே வெளிவரும்.